மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 4ஆம் வகுப்பு பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடம் 18 ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒவ்வொருவரும் படிக்கின்ற புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, புத்தகத்தில் என்ன கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கருத்துக்களை மட்டும்தான் நம்ம படிக்கிறோமே தவிர, மற்ற பகுதிகளில் நம்ம யாருமே என்ன பண்ணுறது கிடையாது, படிக்கிறது கிடையாது இல்லையா. அப்போ புத்தகத்தில் இருக்கிறத மட்டும்தான் படிக்கணும்னு கிடையாது. நிறைய இப்போ நியூஸ் பேப்பர் இருக்குது, நாளிதழ் இருக்குது, அது அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய புத்தகங்கள், கதைகள் புத்தகங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா. அப்படி பலவிதமான கருத்துக்களையும் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். இதை மட்டும்தான் படிக்கணும்லாம் கிடையாது சரிங்களா. அதுதான் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, எல்லா கருத்துக்களையும் படிக்க தெரிஞ்சுக்கணும். இப்போ வீட்டுக்குள்ளே இருந்தால் எல்லா விஷயமும் எங்கே போகணும் எங்கே வரணுன்றது வீட்டுக்குள்ளே இருந்தால் நமக்கு தெரியாது. ஆனால் வீட்டிற்கு வெளியே அங்கே எங்கே நம்ம போனோன்னா என்ன ஆகுது, வெளி உலகத்துக்கு வெளியில் நம்ம சுற்றி பார்க்கும் பொழுது நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறோம். யார் எப்படி இருக்காங்க, மனுஷங்க எப்படி பேசுகிறாங்கன்றது நமக்கு தெரியுது. ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா இந்த உலக நாட்டில் வந்து என்ன நடக்குதுன்றே நமக்கு தெரியாத அளவுக்கு ஆயிடும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் புத்தகத்தில் இருப்பதை மட்டும் படிக்காமல் மற்ற கருத்துக்களையும் என்ன பண்ணணும், படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரிகளின் மூலம் மிக அருமையாக கருத்துக்களை கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் நமக்கு எழுதியிருக்கார் சரிங்களா. கல்யாண சுந்தரம் பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13/4/1930 செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்திருக்காரு. அது எங்கே இருக்குன்னா பட்டுக்கோட்டைக்கு அருகில் உள்ளது. இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரை இசை பாடல்கள், பொது உடைமை பாடல்கள் என பல்வகை பாடல்களை எழுதியிருக்கார். திரை இசையில் பாடல் எழுதியிருக்காரு, பொது உடைமையில் பாடல் எழுதியிருக்காரு சரியா. இப்படிப்பட்ட பல வகையான பாடல்கள் எழுதியுள்ளவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். இவருடைய இறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8/10/1959 தன் 29வது அகவையில் மறைந்தார். அவருக்கு வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29 வயதில் 29வது அகவையிலேயே என்ன பண்ணிடுறாரு, இறந்து போயிடுறார் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இந்த பாடலை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதனையும் மறந்து விடாதே. குழந்தைகளை பார்த்து, மாணவர்களை பார்த்து என்ன சொல்கிறான்னா, மாணவர்களே நீங்கள் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாமல் நீங்கள் ஏன் எதற்காக படிக்கின்றோம் என்பதனையும் என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. அதாவது புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் படிக்கக்கூடாது, என்னென்னலாம் படிக்கணும், ஏன் நாம் எதுக்காக படிக்கிறோம். இப்போ எல்லாருமே படிக்கிறதுனா பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் என்பதற்காக தான் எல்லாரும் படிக்கிறது சரிங்களா. அப்போ நம்ம புத்தகத்தில் இருக்கிறத மட்டும்தான் படிக்கிறதுன்னு இல்லை, ஏன் எதுக்காக நம்ம இப்பொழுது படிக்கிறோம் என்பதை என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. நாட்டில் நம்ம படித்ததற்கான அர்த்தங்கள் நிறைய இருக்குது இல்லையா. அதனால் நாட்டினுடைய நெறி தவறி என்றைக்கும் நடந்துவிடக்கூடாது, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்துவிடக்கூடாது என்று இந்த பாடல் வரிகளின் மூலம் சொல்லியிருக்கார் சரிங்களா. அதுக்கப்புறம் மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழித்தனிலும் மாறக்கூடாது. மூத்தவர்கள்னால் வயதானவர்கள், நம்முடைய வயதானவர்கள் தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க இல்லையா. அப்போ மூத்தோர் சொல் வார்த்தைகளை என்றைக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, மீறவே கூடாது. ஒரு சிலர் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற மாதிரி நம்ம போய்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் பெரியவங்க வந்து நம்முடைய நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க என்ற கருத்தில் கொண்டு என்ன பண்ணணும், அவர்களினுடைய வார்த்தைகளை என்றைக்குமே மீறக்கூடாது. எல்லா பண்பு முறைகளிலும் மொழிகளிலும் என்றைக்குமே நம்ம மாறக்கூடாது. நம்முடைய பண்பு இப்போ ஆரம்பத்திலேருந்து நல்லா வளர்ந்துக்கிட்டே வருவாங்க, திடீர்னு நடுவில் யாராவது சொல்கிறத கேட்டு என்ன பண்ணுவாங்க, தன்னிடம் இருக்கின்ற பண்பு நலங்களை மாற்றிக்குவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பண்பு முறைகளிலும் சரி மொழிகளிலும் சரி, இப்போ காலத்துக்கு ஏற்றவாறு இங்கிலீஷ் பேசுறது, இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய மொழிகளை மாற்றிக்கிறது இல்லைங்களா. அந்த மாதிரி இல்லாமல் என்றைக்குமே நம்முடைய பண்பு முறைகளிலும் சரி மொழிகளிலும் சரி மாறவே கூடாது.
மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. மற்றவங்க யாராவது நமக்கு பொருள் தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களினுடைய கைப்பொருளை நம்பி நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்றைக்குமே வாழக்கூடாது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இன்னார் ஏதாவது கொடுப்பாங்களா, அங்கே போனால் இது பண்ணலாம், அங்கே போனால் இது வாங்கிட்டு வரலான்ற மாதிரி மற்றவர்களினுடைய கைப்பொருளையோ உதவிகளையோ நம்ம நம்பி வாழக்கூடாது. தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. அதாவது மானமில்லா கோழையுடன், யார் ஒருவர் மானம் இல்லாத ஒரு கோழையாக இருக்காங்களோ, அதாவது ஐயோ இது என்னால் செய்ய முடியாது, இது என்னால் படிக்க முடியாது, இப்படிப்பட்ட ஒரு கோழை இருந்தாங்கன்னா அந்த கோழையோடு என்ன பண்ணக்கூடாது, சேரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும். அதாவது கல்வி கற்றால்தான் என்றைக்குமே செல்வத்தில் உயர்ந்த செல்வம் எதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தான் இல்லையா. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம என்ன பண்ணணும், எவ்வளவு துன்பத்திலும் நம்ம என்ன பண்ணணும், கல்வியை என்றைக்குமே கற்றிட வேண்டும். சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். அதாவது சோம்பல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உட்காந்துட்டு ரொம்ப சோம்பலாக உட்காந்துட்டு இருப்பாங்க, சோர்வடைகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இது செய்யலாம் போல தோணும், ஆனால் அந்த வேலையை செய்யும் பொழுது ரொம்ப சோம்பலாக உட்காந்துட்டு இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விரட்டிட வேண்டும். அதாவது நம்மக்கிட்ட மற்றவர்கள்கிட்ட சீண்டி சண்டை வாங்கிறத நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி வம்பு செய்யும் குணம் இருந்தால் அது சீக்கிரமாக நம்மை விட்டு விரட்டிட வேண்டும். அறிவு வளர்ச்சியிலேயே வான்முகட்டை தொட்டிட வேண்டும். மாணவர்களே, நம்ம ஒவ்வொருவிடமும் எப்படிப்பட்ட குணநன்கள் இருந்தாலும் வம்பு செய்யும் குணம் இருந்தால் அது சீக்கிரமாக ஒழித்திட வேண்டும். அறிவு வளர்ச்சியிலேயே வான்முகட்டை தொட்டிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. வான்முகட்டை தொட்டிட வேண்டும். அதாவது வான்முகடனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானத்தினுடைய உச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. வான்முகட்டை தொட்டிட வேண்டும். என்ன சொல்கிறார் பாடல்ல, ஏட்டில் படித்ததோடு மற்ற கருத்துக்களை படிக்க வேண்டும். நாட்டினுடைய நெறி தவற விடாமல் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்த வேண்டும். மூத்தவர்கள் சொல்லும் வார்த்தைகளை கேட்க வேண்டும். எல்லா முறைகளிலும் மொழிகளிலும் மாறக்கூடாது. மற்றவர்களினுடைய கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. மானம் இல்லாத ஒரு கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வியை அனைவரும் கற்க வேண்டும். சோம்பலை கொள்ளும் திறனை பெற்றிட வேண்டும். வம்பு செய்ய ஒரு குணம் இருந்தால் நம்மிடம் இருந்து அதை அகற்ற வேண்டும். அறிவு வளர்ச்சியிலேயே வான்முகத்தை தொட்டிட வேண்டும் என்று என்ன பண்ணுறாரு, இந்த பாடல் வரிகளின் மூலம் மிக அருமையாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நமக்கு எழுதியிருக்கார். சரியா. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாணவர்களும் குழந்தைகளும் கல்வியை ஒரு துன்பாக நினைக்காம கல்வியை படித்தாதான் நம்முடைய வாழ்க்கையில் நன்றாக இருக்க முடியும். அதாவது அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்று கூறுகின்றார். இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பேஜில் உங்களுக்கு பொருள் கூறுக. ஏட்டில்னா புத்தகம், நாட்டின் நெறினா நம் நாட்டுக்கே உரிய நல்வழிகள், கோடிட்டிடும் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுலாம் எதுவும் கொடுக்கல, இருந்தாலும் இதை உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் கேட்பேன். சரிங்களா. அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 2வது கொஸ்டின் ஆன்சர் அதில் எழுதியிருக்கேன். தன் மானமில்லா கோழையுடன் என்ன பண்ணக்கூடாது, சேரக்கூடாது. அதுக்கப்புறம் மீதி கொஸ்டின் ஆன்சர்லாம் நோட்டில் எழுதி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன். சரிங்களா. இதை படிச்சுக்கோங்க. எல்லோரும் என்ன பண்ணணும், ஃபேர் ஒர்க் நோட்லேயும் இதை எழுதிக்கணும். சரிங்களா. நன்றி.